இதுவரை பார்க்காத தாக்குதல், பற்றி எரியும் நெகேவ் நகரம், நெஞ்சில் அடித்துக் கொள்ளும் நெத்தன்யா, அமெரிக்க தூதரகம் மொத்தமாக அழியும் காட்சி, 365 அமெரிக்க வீரர்களுடைய நிலை என்ன, ஆதாரத்தை அளிக்கும் இஸ்ரேல் போலீஸ், வரிசையாக சடலங்களை சுமக்கும் IDF, மீண்டும் தாக்கப்பட்ட ஈரான் பாலம், மனநல மருத்துவமனையை தாக்கும் மனநோயாளி டொனால்ட் ட்ரம்ப், இயேசுக்கு எதிராக ட்ரம்ப் கோமாளித்தனம், எச்சரிக்கும் போப் ஆண்டவர், ஈரான் ராணுவத்தோடு கைகோர்த்த மீனவர்கள், பழங்குடியின மக்கள், சற்று முன் களத்திலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய முக்கியமான வீடியோ காட்சிகள், இது மாதிரி இப்போ களத்தில் வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளையும் அதோட வீடியோ காட்சிகளை தான் இந்த தொகுப்புல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இப்போ இந்த போருடைய நேரத்தில் பல முக்கியமான வீடியோ காட்சிகளை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ், திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினம், சுகர் பலகினம், இனி கவலை வேண்டாம். உலகில் முதல் முறையாக 26க்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயாகரா. 1,00,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 1000க்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது. நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். ஓகே, இந்த போரோட இந்த சூழ்நிலையில பல முக்கியமான வீடியோக்கள் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் உலகளாவிய அளவில் ட்ரெண்ட் ஆகி போயிருக்கு. அதில் இஸ்ரேல்லேருந்து வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான வீடியோக்கள் என்னன்னா, இஸ்ரேலுடைய நெகேவ் நகரம். இந்த நெகேவ் நகரம் நேற்று முழுக்க பெரிய அளவில் பத்தி எரியக்கூடிய காட்சிகள். ஏன்னா பொதுவாகவே இந்த நெகேவ் அப்படிங்கிறது இது ஒரு தொழில் நகரம். இஸ்ரேலுடைய மிக முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் குமிஞ்சிருக்கக்கூடிய இடம். அவங்களுடைய தொழில் சார்ந்த எல்லா நடவடிக்கைகளுமே நெகேவ்ல தான் பெரிய அளவில் நடந்துட்டு இருக்கும். அந்த ஏரியா முழுக்கவே நேற்று ஈரானுடைய மிசைல் அட்டாக் மூலயமா ஒரு கடுமையான தாக்குதல், ஒவ்வொரு இடங்களும் பத்தி எரியக்கூடிய காட்சிகள் சோசியல் மீடியாவில் அவ்வளோ பெரிய அளவில் வைரலாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தீயணைப்பு படையினருமே அந்த ஒவ்வொரு தீகளையும் போய் அணைச்சிக்கிட்டு இருக்காங்க. அணைச்சிட்டு சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மெசேஜ் சொல்லிட்டே இருக்கிறாங்க, தீ அணைக்கிற வரைக்கும் யாரும் வெளியில் வந்துட வேணாம், எல்லாரும் வீட்டுக்குள்ளே போய் பூட்டிட்டு பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நெகேவ் நகரமே அவ்வளோ பெரிய ஒரு பாதிப்புகள் அந்த இடத்துல சந்திக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. அப்படியே ஒவ்வொரு மிசைலும் அந்த இடத்துல வெடிச்சு செதறும் போது அப்படியே சிவப்பு கலர்ல இருக்கு. அந்த நெருப்பு புகைகள் அப்படியே சிவப்பு கலர்ல சூழ்ந்து, அந்த புகைகள் பெரிய அளவிலான கரும்புகைகள் அந்த இடத்துல சூழ்ந்து பெரிய அளவிலான பாதிப்புகள் நெகேவ் பகுதியில் ஏற்பட்டதை பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி பீர்ஷெபாவுடைய பகுதி, பீர்ஷெபாவிலுமே ஈரானுடைய தாக்குதல் பெரிய அளவில் ஒரு வலிமையான ஒரு தாக்குதல் பதிவு செய்யப்பட்டு அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டடங்களுமே பெரிய அளவில் அப்படியே உருகுலைஞ்சு போயிருக்குது. மீட்பு படையினர் வந்து சில கட்டடங்களை பார்க்குறாங்க, கட்டடத்தோட அந்த பில்லர்கள், அந்த தூண்களை போய் பார்க்குறாங்க. தூண்களுக்கு கீழே, தூணோட கீழ்ப்பகுதி வரைக்கும் அதோட பாதிப்புகள் அந்த இடத்துல பதிவாயிருக்குது. இந்த தூண் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டதால இந்த பில்டிங் இனிமேல் தேருமா, இதுக்கடுத்து இதுக்குள்ள மக்கள் இருக்கிறது பாதுகாப்பு தானே அப்படின்னு தேடக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு தூண்கள் வரைக்கும் அந்த பாதிப்புகள் அந்த இடத்துல பதிவாயிருக்கிறத பார்க்க முடியுது. பல இடங்கள்ல பில்டிங் மேலே, ஒரு சில இடங்கள்ல கீழே அட்டாக், சில இடங்கள் மேலே அட்டாக். அந்த மாடி படிகள் மேலே ஏறி போய் அந்த மீட்பு படையினர் உள்ள போய் அந்த பாதிப்புகளை போய் பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு கடுமையான பாதிப்புகள் அந்த இடத்துல பதிவாயிருக்குது. இதில் குறிப்பாக இதெல்லாம் நெகேவ், பீர்ஷெபா இது மாதிரியான பகுதிகள் போக டெல் அவீவ்ல டைரக்ட் அட்டாக், ஈரானுடைய டைரக்ட் அட்டாக் டெல் அவீவ் முழுக்க பதிவானது. அதில் டெல் அவீவ்ல இருக்கக்கூடிய மினிஸ்டர் டிஃபென்ஸ், அவங்களுடைய பாதுகாப்பு அமைச்சகத்துடைய கட்டடங்கள், பாதுகாப்பு அமைச்சகத்துடைய தலைமையகம் இருக்கக்கூடிய அந்த ஹெட் குவார்டர்ஸ் இருக்கக்கூடிய பகுதிகளில் அங்கேயுமே ஈரான் ஒரு டைரக்ட் அட்டாக் அடிச்சிருக்காங்க. அந்த பாதுகாப்பு அமைச்சகம் எங்கே இருக்குமோ அந்த ஏரியாவில் டெல் அவீவ்ல அங்கேயுமே ஒரு கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டு பல கட்டடங்கள் எரியக்கூடிய காட்சிகள் நேற்று முழுக்க டெல் அவீவ்ல அவ்வளோ பெரிய டெல் அவீவ் நகரமே சைரன் சத்தங்களால் நைட்லேருந்து அங்கே வரக்கூடிய வீடியோ காட்சிகளோட பேக்ரவுண்ட் வாய்ஸ், அந்த பேக்ரவுண்ட் சவுண்டை நம்ம கேட்டாலே முழுக்க சைரன் சத்தங்கள் தான் அந்த இடத்துல பதிவாயிருக்குது. அந்த அளவுக்கு ஈரான் ஒரு வலிமையான ஒரு கடுமையான தாக்குதல் அங்கே தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த தாக்குதல்கள், இந்த பாதிப்புகளை களத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் அங்கே பதிவு செய்கிறாங்க. குறிப்பாக CNN இதில் களத்திலே போய் அந்த பாதிப்புகளை பதிவு செய்கிறாங்க. எங்கே எந்த அளவுக்கான பாதிப்பு இருக்குது, எங்கே எந்த அளவுக்கு நெருப்புகள் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, எங்கே மிசைலோட வலிமை எந்த அளவுக்கு சொல்லி களத்தில் பதிவு செய்யும் போது இஸ்ரேலுடைய போலீஸ் அதை வந்து உடனே வந்து தடுக்க வரானுங்க. அதை வந்து தடுத்துட்டு இதெல்லாம் யாருமே எடுக்கக்கூடாது, எடுத்த ஃபுட்டேஜை காட்டு, எடுத்த ஃபுட்டேஜை டெலீட் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிகையாளர்களை மிரட்டக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டு இருக்காங்க. இது CNN சொல்லக்கூடிய உலக அளவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஊடகம், உலகில் அவ்வளோ பெரிய முக்கியமான ஊடகம். CNNக்கே இந்த நிலைமைனா அப்போ காசா பத்திரிகையாளரோட நிலைமை, காசாவில் பத்திரிகையாளர்கள் எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி CNN ஊடகவியாளர்களை இவங்க சித்திரவதை செய்யக்கூடிய இந்த காட்சிகளை பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடியே வந்துட்டு போயிட்டு இருக்குது. அப்புறம் இதெல்லாம் டெல் அவீவ் இஸ்ரேலில் நடந்திருக்கக்கூடிய பாதிப்புகள். இதையும் தாண்டி ஈரான் அண்டை நாடுகளில் அந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய, குறிப்பாக குவைத்தில் இருக்கக்கூடிய
எனர்ஜி ஃபெசிலிட்டி, அங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஆயில் இருக்கக்கூடிய எனர்ஜி ஃபெசிலிட்டி, குவைத்துடைய ஆயில் மினிஸ்ட்ரியோட பில்டிங், அவங்களுடைய எண்ணெய் அமைச்சகம் சொல்லி குவைத்தில் இருக்கும். அந்த எண்ணெய் அமைச்சகம் தான் ஒட்டுமொத்த எண்ணெய் சார்ந்த வணிகம், எண்ணெய் சார்ந்த அந்த பொருளீட்டல் எல்லாமே இந்த குவைத்துடைய அந்த ஆயில் மினிஸ்ட்ரி தான் பார்க்கப்படும். அந்த ஆயில் மினிஸ்ட்ரியோடைய பில்டிங், அந்த பில்டிங்ல அடிச்சிருக்கக்கூடிய அட்டாக்கு, அந்த பில்டிங்கே மேல் பகுதியில் அந்த அளவுக்கு பத்தி எறியக்கூடிய ஒரு காட்சிகள். ஒரு பக்கம் அவங்களுடைய ஆயில் ஃபெசிலிட்டி எங்கெல்லாம் இருக்குமோ அந்த இடத்துல தாக்கப்பட்டு அது ஒரு பக்கம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. குவைத்துடைய இந்த மினிஸ்ட்ரி, அவங்களுடைய அமைச்சகத்து மேல நடந்திருக்கக்கூடிய இந்த ஒரு தாக்குதல், இது குவைத் வட்டாரத்தில் பெரிய அளவில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி குவைத்துமே ஒரு பக்கம் எரிஞ்சிருக்கக்கூடிய காட்சிகள். அதுக்கப்புறம் பஹ்ரைன்ல நடந்திருக்கக்கூடிய ஒரு தாக்குதல், பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய பேக்கோ ரிஃபைனரி ஆம்புலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதுவுமே ஒரு ஆயில், ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம். குவைத்தில் இருக்கக்கூடிய பேக்கோ அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு நிறுவனம். அது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 4 லட்சம் பேரல் அளவுக்கு அங்கிருந்து கச்சா எண்ணெய்கள் அங்கிருந்து வெளியே போயிட்டு இருக்குது. அவ்வளவு முக்கியமான ஒரு ஆயில் ரிஃபைனரி ஏரியா. அந்த இடத்துல ஒரு டைரக்ட் அட்டாக் அடிச்சு அந்த ஏரியாவுமே மொத்தமா பஹ்ரைன் பெரிய அளவில் பத்தி எறியக்கூடிய ஒரு காட்சிகள் நடக்குது. அதே மாதிரி குவைத்தில் இருக்கக்கூடிய கலிஃபா ஹார்பர், அங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு துறைமுகம், அந்த துறைமுகத்துல ஒரு இஸ்ரேலுக்கு சொந்தமான அல்லது இஸ்ரேலோட தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு கப்பல் ஒன்று இருந்தது. அந்த கப்பல் மேல ஒரு டைரக்ட் அட்டாக் நாங்க அடிச்சிருக்கோம்னு சொல்லி IRGC இதையுமே அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. அப்ப பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய அந்த பேப்கோ ஆயில் ரிஃபைனரி ஒரு பக்கம் தாக்குதல், பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய பஹ்ரைன் துறைமுகத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலோட தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு கப்பல், இந்த அளவுக்கு தொடர்ந்து அங்க தாக்குதல்கள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது. இப்போ IRGC சார்பில், குறிப்பா ஹத்தமுல் அம்பியா படை சார்பில் என்ன சொல்றாங்கன்னா, தொடர்ந்து எங்களுடைய தாக்குதல் நாங்கள் வலிமையாக நாங்கள் பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எப்போ எங்களுடைய பாலங்கள், எங்களுடைய மின்சார கட்டமைப்புகள், எங்களுடைய பள்ளிக்கூடங்கள் மேல நீங்க தாக்குதல் நடத்தினீங்களோ, எங்களுடைய தாக்குதல் நாங்கள் வலிமையாக கொடுத்துட்டு இருக்கோம். எது வரைக்கும் நீங்க அமெரிக்காவுக்கு அடைக்கலம் கொடுப்பீங்களோ அது வரைக்கும் பிராந்திய நாடுகளும் இந்த பாதிப்புகளை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டு, இப்போ ஹத்தமுல் அம்பியா ஒரு லிஸ்ட் ஒன்று போட ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு அமெரிக்காவுடைய, இஸ்ரேலுடைய அவங்களுடைய ஆயுதங்கள் எந்த அளவுக்கு வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை ஒன்று இப்போ போட ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் அவங்க ஃபர்ஸ்ட் குறிப்பிடுறது F-35. ஈரானுடைய ஊடகங்கள் எல்லாமே F-35 அப்படின்னு குறிப்பிடுறாங்க. மற்ற சர்வதேச ஊடகங்கள் எல்லாமே F-15 அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஆனால் ரெண்டுக்கும் பெரிய அளவில் வேறுபாடெல்லாம் கிடையாது. அதோட செயல்திறன், அதோடைய அந்த பொருளாதார ரேட்டு, அந்த ஃப்ளைட்டோடைய ரேட் எல்லாமே ரெண்டுமே சிமிலர் தான். அந்த அளவுக்கு பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. அதனால F-35 ஒன்று தான், F-15 ஒன்று தான். அப்போ ஈரான் சொல்றது என்னன்னா, F-35 ஒன்று அடிச்சிருக்கிறோம். அதுக்கடுத்து MQ-9, அவங்களோட மிக முக்கியமான ட்ரோன், பெரிய அளவு வலிமையான ட்ரோன் சொல்லக்கூடிய MQ-9 ட்ரோன், அந்த ட்ரோன் மட்டுமே 3 அடிச்சு வீழ்த்தி இருக்கிறோம். அதுக்கடுத்து ஹெர்மஸ் ட்ரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரோனை வீழ்த்தி இருக்கிறோம். க்ரூஸ் மிசைல்ஸை ரெண்டு க்ரூஸ் மிசைல்ஸை கரெக்டாக டார்கெட் பண்ணி அடிச்சு அதையுமே அடிச்சு வீழ்த்தி இருக்கிறோம். அதுக்கடுத்து A-10 ஃபைட்டர் ஜெட்டையும் அடிச்சு வீழ்த்தி இருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் பிளாக் ஹோக் ஹெலிகாப்டர், இந்த பிளாக் ஹோக் ஹெலிகாப்டர் மட்டுமே 2 ஹெலிகாப்டரை வீழ்த்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்டையே ஹத்தமுல் அம்பியா படை சார்பில், இவ்வளவு பெரிய ஒரு லிஸ்ட். ஒரு பக்கம் இஸ்ரேல் மேல தாக்குதல், அண்டை நாடுகள் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மேல தாக்குதல். இதுல ஒரு குறிப்பான விஷயத்தை நம்ம சொல்ல மறந்துட்டோம். ஈராக்ல குர்திஸ்தான்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய எம்பசி, ஒரு அமெரிக்காவுடைய தூதரகம், அந்த இடத்துல ஒரு டைரக்ட் அட்டாக், அப்படியே மிசைல் போய் கரெக்டா போய் அந்த எம்பசியில போய் விழுது. அந்த ஏரியாவே ஒட்டுமொத்தமா வெடிச்சு சதறக்கூடிய ஒரு காட்சி. அதே மாதிரி ஈராக்குடைய பஸ்ராவில் இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்காவுக்கு சொந்தமான ஒரு இடம், ஒரு அமெரிக்காவுடைய ஒரு US பேஸ், அந்த பஸ்ராவில் இருக்கக்கூடிய அந்த US பேஸ், அங்கேயுமே ஒரு டைரக்ட் அட்டாக் நடத்தப்பட்டு அந்த ஏரியாவே அப்படியே ஒட்டுமொத்தமா வெடிச்சு அப்படியே நெருப்பு புகைகளை அந்த இடத்துல செதறக்கூடிய ஒரு காட்சிகள். இந்த அளவுக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தளங்கள், இஸ்ரேலுக்கு சொந்தமான இடங்கள், அப்புறம் அமெரிக்கா இஸ்ரேலுடைய அவங்களுடைய முக்கியமான ஆயுதங்கள், இது எல்லாத்தையுமே நாங்கள் தொடர்ந்து வீழ்த்திக்கிட்டு இருக்கோம். எங்கேயுமே சரணடைதல் அப்படிங்கிறது எங்களுடைய அத்தியாயத்திலே கிடையாது அப்படின்னு சொல்லி IRGC சார்பில் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. இப்போ பொதுவாகவே சர்வதேச ஊடகங்கள்ல இன்னைக்கு வரைக்கும் பேசு பொருளா இருக்கிறது இந்த F-15 அல்லது F-35. F-15 வச்சுக்கோமே, இந்த F-15 தான் பெரிய அளவில் பேசு பொருளா இருக்கு. அமெரிக்காவுடைய அவ்வளவு முக்கியமான ஆயுதம், அந்த ஆயுதத்தை அடிச்சு காலி பண்ணி அது துண்டு அக்கா பிரிச்சு எடுக்கக்கூடிய காட்சிகள். இப்போ அதோட பைலட்டோட நிலைமை என்ன, அந்த விமானியோட நிலைமை என்ன அப்படிங்கிறதா இப்ப பெரிய அளவில் பேசு பொருளா இருக்கு. ஏன்னா நேற்று அமெரிக்காவோட தரப்புல இருந்து சொன்னது என்ன, ஒரு விமானியை நாங்கள் மீட் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க மொத்தம் அதில் 2 பைலட் இருந்தாங்க, ஒருத்தரை மீட் எடுத்துட்டோம். இன்னொருத்தரோட நிலைமை என்ன அப்படிங்கும்போது, அமெரிக்காவுடைய ராணுவம் சார்பில் ஹெலிகாப்டர் வழியாகவும் ட்ரோன் வழியாகவும் ஃபுல்லாக தேடுதல் வேட்டைகள், அங்கே எல்லையோர பகுதிகளில், காடுகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லா இடங்களுமே தேடுதல் வேட்டை நடக்குது. அவங்களால இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட முடியல. அப்போ இந்த விஷயத்தில் ஈரான் ஒரு பக்கம் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஈரானுடைய ராணுவம் சார்பில், அவங்களுடைய வானமைப்பு சார்பில் இருந்தும் பெரிய அளவில் அவங்க ஒரு பக்கம் தேடுதல் வேட்டை. இப்போ ஈரானோட உள்ளூர் மக்கள் கைகோர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்குனா, ஈரான்ல இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள், அங்க ஈரான்ல இருக்கக்கூடிய
குஜஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழங்குடியின, அவங்க ரொம்ப பழங்குடியின மக்கள், அவங்க வந்து ஆயுதங்களை கையில் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஈரான் அரசு அதுக்கு அனுமதியுமே கொடுத்துருக்காங்க. ஈரான்ல இருக்கக்கூடிய பாஸ்ஜின் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, இந்த பாஸ்ஜின் அப்படின்னா ஈரான்ல இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் அரசோட சேர்ந்து பணி செய்யலாம். ஒரு நாட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு போர் சூழல் ஏற்படுது, ஒரு அவசர நிலை ஏற்படுதுன்னா அந்த நாட்டுடைய ராணுவத்தோட உள்ளூர் மக்களோட பங்களிப்பு இருக்கலாம். ஈரான் ஈராக் வார் நடக்கும்போது இது மாதிரி தான் உள்ளூர் மக்களோட பங்களிப்பு இருந்தது. அந்த மாதிரி இன்னைக்கு மக்கள் பங்களிப்பு செலுத்துறாங்க. அதுல சில மக்கள் கையில அவங்க கையில ஆயுதங்களும் கொடுக்கப்படுது. அந்த மாதிரி இந்த பழங்குடியின மக்கள் அவங்க கையில சில நாட்டு துப்பாக்கிகளை வச்சிருக்காங்க. அந்த நாட்டு துப்பாக்கிகள் கையில எடுத்துக்கிட்டு அந்த விமானியை தேடக்கூடிய வேலைகள் காட்டு பகுதிகளில், எல்லா மலைவாழ் பகுதிகளில், எல்லா இடங்கள்லையுமே அந்த விமானிகள் அந்த பைலட்டை தேடக்கூடிய வேலைகள் ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் ட்ரோன் வேட்டைகள் நடக்குது. எப்பெல்லாம் அமெரிக்காவுடைய ட்ரோன் அவங்களுடைய நாட்டை தாக்குறதுக்கு வருதோ, இவங்க சக்திக்கு உட்பட்டு ஒரு நாட்டு துப்பாக்கி என்ன கையில் வச்சிருக்காங்களோ அதை டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. டார்கெட் பண்ணி சும்மா அடிக்கிறது மட்டும் இல்லாமல் அடிச்சு அந்த மக்கள் ஆதாரத்தை கையில் கொண்டு வராங்க. இந்த பாரு இன்னைக்கு நான் இதை அடிச்சு கொண்டு வந்திருக்கிறேன், இன்னைக்கு பாரு இதை நான் அடிச்சு கையில் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி அந்த உடைக்கப்பட்ட ஒவ்வொரு பீஸுகளையுமே அந்த பழங்குடியின மக்கள் கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ சமீபத்தில் ஈரானில் இருக்கக்கூடிய அந்த மினாப் ஸ்கூல் கிட்டத்தட்ட 165க்கும் மேற்பட்ட சின்ன அப்பாவி பெண் பிள்ளைகள் மேலே குண்டு போட்டு சாவடிச்சாங்க இல்லையா? அதில் பாதிக்கப்பட்ட பெண் பிள்ளைகளோட தகப்பன்கள், அந்த அப்பாமார்கள், அவங்களுமே இப்போ அந்த பஸ்ஜி அமைப்பில் வந்து சேர்ந்து எங்கள் கையிலே ஆயுதத்தை கொடுங்க, என் பங்குக்கு நானும் அந்த ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துறேன்னு சொல்லி அவங்களும் இப்போ களத்தில் இறங்கி அமெரிக்க ட்ரோன்களை குறி வச்சு தேடக்கூடிய வேலைகள் நடந்துட்டு இருக்குது. இப்போ இந்த வேலைகள் நடக்கிற நேரத்தில் ஈரானில் இருக்கக்கூடிய ஊடகங்கள்லேருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, ஈரான் மக்கள் யாரு போய் அந்த விமானியை, அந்த பைலட்டை போய் யார் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து அரசு கிட்ட ஒப்படைக்கிறீங்களோ உங்களுக்கு $60,000 அரசு கொடுக்கும், உங்களுக்கு சன்மானமா வழங்கப்படும், $60,000 உங்களுக்கு ஒப்படைக்கப்படும் சொல்லி இந்த அறிவிப்பு கொடுத்தோன்னே பழங்குடியின மக்கள், அங்க இருக்கக்கூடிய அந்த எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே அவங்க ஒரு பக்கம் தேடுதல் வேட்டையை இப்ப நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது இல்லாம அமெரிக்க ராணுவம் சார்பில் வந்து ஹெலிகாப்டர்ல தாழ்வான பகுதியில் இறங்கி அவங்களுமே அமெரிக்க ராணுவம், அமெரிக்க ஹெலிகாப்டர் ஒரு பக்கம் தேடுதல் வேட்டை நடக்குது. அந்த அமெரிக்க ஹெலிகாப்டரையுமே சுட்டு வீழ்த்தக்கூடிய காட்சிகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. அந்த மக்கள் அமெரிக்க ஹெலிகாப்டர் ஒரு பக்கம் சுடுறாங்க. ஈரானுடைய போலீஸ் சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆனிச்சு நேற்று முழுக்கவே. ஒரு வயல் பகுதி மாதிரி ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்கு. அங்க ஈரான் போலீஸ் கார்ல இருக்கிறாங்க. அமெரிக்க ஹெலிகாப்டர் அந்த ஏரியால அந்த பைலட்டுகளை தேடக்கூடிய நேரத்தில் அந்த ஹெலிகாப்டரை குறி வச்சு அங்க சுடக்கூடிய வீடியோக்கள், ஈரான் போலீஸ் அந்த ஹெலிகாப்டரை குறி வச்சு சுடக்கூடிய ஒரு வீடியோக்கள் தொடர்ந்து நடந்திருக்கு. இது மாதிரி 2 ஹெலிகாப்டர் நாங்கள் குறி வச்சு சுட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஈரானுடைய போலீஸ் தரப்புல இருந்துமே இந்த செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அடுத்து ஒரு முக்கியமான ஒரு வீடியோ, இதுவுமே உலகளாவிய அளவில் பெரிய அளவில் வைரலாக இருக்குது. ஈரான் அவங்களுடைய ஒவ்வொரு தாக்குதலுக்கும் போதுமே அந்த 90வது அலை, 84வது அலைன்னு சொல்லி ஒவ்வொரு வேவுக்கும் அவங்க ஒரு நேம் வச்சு அனுப்புவாங்க. அதில் சில வாசகங்களை குறிப்பிட்டு அனுப்புவாங்க இல்லையா? அந்த மாதிரி நேற்று அவங்களுடைய 93வது அலை 93 வேவ், அதில் அவங்க மிசைல்ஸ் அனுப்பும் போது அதில் சில வாசகங்களை அவங்க எழுதுறாங்க. இந்த மிசைல் வந்து ஃபார் காசா ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. காசாவில் அநியாயமாக கொல்லப்பட்ட பத்திரிகையாளர்களுக்காக இந்த ஏவுகணைகளை நாங்கள் ஏவுகிறோம். காசாவில் அநியாயமாக கொல்லப்பட்ட குழந்தைகளுக்கு பழி வாங்குவதற்காக இந்த ஏவுகணை நாங்கள் வீசுகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டிக்கரை ஒட்டி ஈரான் ராணுவம் சார்பில் இருந்து இந்த மிசைல்ஸை அவங்க தொடர்ந்து அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காசாவில் அநியாயமா உலகத்திலேயே அதிக அளவில் பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டது அங்க காசாவில் தான். அநியாயமா உலகளாவிய அளவில் ஒரு போர் விதிமுறையை மீறி போர் குற்றம் செய்யப்பட்டாங்க இல்லையா? அந்த குற்றத்துக்கு பழி வாங்குறதுக்காக, காசா மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த மிசைலை நாங்கள் ஏவுறோம். இப்போ நேற்று நெக்கவ் இஸ்ரேலுடைய தொழில் நகரங்கள் அவ்வளோ பெரிய தாக்குதல் நடந்தது இல்லையா? அதெல்லாம் காசாவுடைய பத்திரிகையாளர்களுக்கு பழி வாங்குறதுக்காக தான் நாங்கள் அனுப்பியிருக்கோம்னு சொல்லி ஈரான் ராணுவம் சார்பில் இருந்து இந்த மிசைல்ஸ் அனுப்புறாங்க. இந்த மாதிரி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மிசைல் ஒன்று அனுப்புனாங்க. அதுல வந்து இயேசு கிறிஸ்துக்காக, ஜீசஸ்க்காக இந்த மிசைல் நாங்கள் அனுப்புறோம்னு சொல்லி ஈரான் ராணுவம் சொல்லியிருந்தாங்க. அதில் அவங்க அந்த வாசகத்தை குறிப்பிடும் போது மரியமுடைய மகன் ஈசா, மேரியுடைய சன் ஆஃப் மேரி அப்படின்னு சொல்லி, ஜீசஸ் சன் ஆஃப் மேரி, அவருக்கு இந்த யூதர்கள், இந்த ஜியோனிஸ்டுகள் எந்த அளவுக்கு துன்புறுத்தலுக்கு செஞ்சுட்டு இருந்தாங்க. அன்னைக்கு மட்டுமா துன்புறுத்தி இருந்தாங்க? ஜீசஸ் அவர் வாழ்ந்த காலத்தில் மட்டுமா துன்புறுத்தி இருந்தாங்க? இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேலுடைய ஆதிக்கத்தின் கீழே எந்த பகுதியில இருக்கோ அங்க இன்னைக்குமே கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் நிம்மதியை வழிபாடு செய்ய முடியல. அப்ப அந்த மாதிரி அவன் அன்னைக்கு செஞ்சது மட்டும் இன்னைக்கு வரைக்குமே கிறிஸ்தவ வழிபாட்டையும் அப்படி துன்புறுத்துறதால மரியமுடைய மகன் ஈசா, இயேசு கிறிஸ்துவுக்காக அவர் அனுபவிச்ச வேதனைகளுக்காக இந்த மிசைலை நாங்கள் ஏவுறோம் அப்படின்னு சொல்லி ஈரானுடைய IRGC சார்பில் இருந்து அந்த ஸ்டிக்கர் ஒட்டி அனுப்பப்பட்ட அந்த விஷயமே பெரிய அளவில் பேசு பொருளாக இருந்தது. இங்க இந்த இயேசு கிறிஸ்து, இந்த போர் விஷயத்தில் இயேசு கிறிஸ்துவோட பெயர் இங்கே அடிபடுறதால இப்போ இயேசு கிறிஸ்துவ வச்சு நடந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒயிட் ஹவுஸ், அமெரிக்காவுடைய ஒயிட் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் அட்வைசர், அவங்களுடைய மதம் சார்ந்த ஆலோசகர் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய பேரு பால் ஒயிட், அவங்களுடைய பேரு. ஒரு பெண் ஒருத்தவங்க மதம் சார்ந்த ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு விஷயங்க. அவங்க நேற்று டொனால்டு ட்ரம்ப்பை பாராட்டுறேன், ஏன்னா டொனால்டு ட்ரம்ப் ஒரு பேர் விரும்பி, ஒரு பைத்தியக்கார பைய,
இவன் வந்து புகழ்ந்து பேசினாதான் இவன்ட்ட நம்ம ஜாலியா பண்ணிட்டு இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக டொனால்ட் ட்ரம்ப் சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே அவனை ஏத்தி விடக்கூடிய வேலை தான் செய்வான். ஐயோ உன்ன மாதிரி ஒரு தலைவன் இல்லப்பா, நீ தான் வந்ததுலேருந்து பயங்கரமான போர் செஞ்சுட்டு இருக்க, உலகத்துக்கே இன்னைக்கு நீ தான்ப்பா தலைவனா இருந்துகிட்டுன்னு சொல்லி ஆளுக்கு ஏத்தி விடுறாங்க இல்லையா. அதுக்கு என் பங்குக்கு நானே ஏத்தி விடுறேன்னு சொல்லி அந்த அம்மா, அந்த மதம் சார்ந்த ஆலோசகர் அந்த அம்மா என்ன பண்ணுது, இயேசு கிறிஸ்து தான் ட்ரம்ப் வேற யாரும் இல்ல, அவர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு எப்படி பல காட்டி கொடுக்கப்பட்டாரோ, இயேசு கிறிஸ்து எப்படி துன்புறுத்தப்பட்டாரோ, அந்த மாதிரி தான் இங்க டொனால்ட் ட்ரம்ப்புமே காட்டி கொடுக்கப்பட்டாரு. அது மாதிரி இவரும் துன்புறுத்தப்பட்டாரு. இயேசு கிறிஸ்து எப்படி மீண்டும் உயிர் தெழுந்து வந்தாரோ, அந்த மாதிரி தேர்தலில் இருந்து டொனால்ட் ட்ரம்ப்புமே உயிர் தெழுந்து அதுல இருந்து அவர் மீண்டு வந்திருக்கிறாரு. அதனால இயேசு வேற இல்ல, ட்ரம்ப் வேற இல்ல, ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா சொல்லுது. இவருக்கு பகுமானம் தாங்க முடியல. ஐயோ என்னை பத்தி இப்படி எல்லாம் புகழ்த்த, அப்படியே கொண்டு போய் புகழோட உச்சிக்கு கொண்டு போய் வச்சோன்னே இவரை கையில பிடிக்க முடியல. கொஞ்சமாச்சும் அந்த அம்மாவுக்கு அறிவுன்றது வேணா. இயேசுவை சிலுவையில் அரைஞ்சாங்கன்றது கிறிஸ்தவரோட நம்பிக்கை, அது இஸ்லாத்தோட நம்பிக்கை இல்லை. அப்படி துன்புறுத்தப்பட்டாங்க, அதுல இருந்து மீண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த ஒப்பிடம் ட்ரம்ப்புடைய ஒப்பிடம் ஒண்ணா? இருக்கக்கூடிய பெண்களோட பாலியல் விஷயங்களை ஈடுபட்டு அந்த பெண்கள் பாலியல் புகார் கொடுக்கப்பட்டு அந்த சிக்கல்ல அந்த கேஸ்ல மாட்டப்பட்ட இந்த டொனால்ட் ட்ரம்ப்பும் இயேசு கிறிஸ்துவ ஒப்பிடுறீங்களே, கொஞ்சமாச்சும் உங்களெல்லாம் வெக்க நாகரிகம் இல்லை அப்படின்னு இன்னைக்கு உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய மக்கள் இதை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் பார்த்தா, இது தொடர்ந்து இது மதத்தோட தொடர்பு படுத்தக்கூடிய வேலைகளில் அமெரிக்கா தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காங்க. அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஹெக்ஸத் அவர் இப்போ என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்தவர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை நீங்க பிரார்த்திக்கணும், இந்த போர்ல அமெரிக்கா வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக கிறிஸ்தவர்கள் நீங்க இயேசு கிறிஸ்துவிட்ட பிரார்த்தனை செய்யணும்னு சொல்லி இதை திரும்ப மதத்தோட தொடர்பு படுத்துறாங்க. அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த போப் 14வது போப் அவர் இப்ப என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தயவு செஞ்சு போரை வந்து இந்த மாதிரி மதத்தோட தொடர்பு படுத்தாதீங்க, தயவு செஞ்சு இந்த காரியத்தை செய்யவே செய்யாதீங்க சொல்லி இப்போ ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. ஏன்னா இயேசுவை பொறுத்த வரைக்கும் இது மாதிரியான போர் விஷயத்துல அவர் என்னைக்குமே அவர் விரும்பினது கிடையாது. போரை யார் முதல்ல ஆரம்பிக்கிறாங்களோ அங்க இறைவனோட உதவியும் கிடைக்க போறதில்ல. போரை எப்பவுமே இயேசு விரும்பினது கிடையாது. எங்கெல்லாம் ஒரு அடக்குமுறை நடக்குதோ அந்த அடக்குமுறை என்பது இயேசுடைய வழி அல்ல, எங்கெல்லாம் ஒரு அன்பு ஏற்படுமோ அதுதான் இயேசுடைய வழி அப்படின்னு சொல்லி இவங்களை செருப்பால் அடிக்காத குறையா போப்பு இப்போ ஒரு அறிவை கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப இவங்களுடைய தரப்புகளை கொஞ்சம் நல்லா பாருங்க. இது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும், இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இப்படி நடக்கக்கூடிய ஒரு போரை இதை மதத்தோட தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு பெரிய சதி நடக்குது. இது கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் நடக்கக்கூடிய போர் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கொண்டு வராங்க. அதனாலதான் அமெரிக்காவுடைய பினாமி படையா இருக்கக்கூடிய ஐஎஸ் தீவிரவாதிகளை வச்சு நேத்து ஒரு அறிக்கை ஒன்று கொடுக்கட்டாங்க. இந்த மாதிரி இந்த போர் நடக்கிறதால அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ தேவாலயங்கள், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜெப ஆலயங்கள் எல்லாமே எரிக்கப்படணும்னு சொல்லி ஐஎஸ் தீவிரவாதிகள் மூலமா இப்படி ஒரு அறிக்கை. அப்ப இது பார்க்கும்போது முஸ்லிம்கள் மேல வெறுப்பு உண்டாக்கணும், இது முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு போர் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி, ஏன்னா இன்னைக்கு ட்ரம்ப்புக்கு உலகம் முழுக்கவே நீங்க எங்க வேணாலும் போய் பாருங்க, போர் சம்பந்தமான பேச்சு நடந்தாலே எல்லாம் ட்ரம்ப் இன்னைக்கு காரி துப்பிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பெயர் ஒரு நீர்த்தம் செய்யப்பட்டுட்டு இது முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு பேர் அப்படின்னு ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதுக்காகவே இந்த வேலைகளை தொடர்ந்து ஈடுபடுறாங்க. அந்த நேரத்தில் ஐஆர்ஜிசி தரப்புல இருந்து, ஈரான் ராணுவம் தரப்புல இருந்து நாங்க இயேசு கிறிஸ்துவுக்குமே நீதி கேட்டு நாங்க இந்த மிசைலை நாங்க அனுப்புறோம், இயேசு கிறிஸ்து இந்த கூட்டம் இந்த ஜியோனிஸ்ட் எப்படியெல்லாம் அக்கிரமம் செஞ்சாங்களே அதுக்காக இந்த மிசைல் அனுப்புறோம்னு சொல்லி அவங்களுடைய திட்டங்களுக்கு ஒரு அந்த திட்டங்களை அந்த சதிகளை முறியடிக்கக்கூடிய விதத்துல ஐஆர்ஜிசி இப்படி ஒரு வேலையை செஞ்சாங்க. ஓகே, இறுதியா இந்த போர் சம்பந்தமான மிக முக்கியமான செய்திகள் என்னன்னா, இப்போ எப்படி இஸ்ரேல் மேல ஈரான் தாக்குதல் நடத்துறாங்களோ அதே மாதிரி ஈரான் மேலேயுமே தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்பட்டு தான் இருக்குது. தெஹ்ரானுடைய பகுதிகள் நேத்து முழுக்கவே அந்த தாக்குதல் நடத்தக்கூடிய இடம்லாம் நல்லா பார்த்தாலே தெரியும், அது வெடிச்சு அங்க ஒரு வெளிச்சம் ஏற்படுது, அது வெடிச்சு செதறும் போது வெளிச்சம் ஏற்படுது. அப்ப சுத்தி இருக்கிறது எல்லாமே இது குடியிருப்பு பகுதிகள் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. குடியிருப்பு பகுதிகளில் பெரிய அளவிலான தாக்குதல்கள் அங்க தொடர்ந்து நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது. நேத்து ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு மனநல மருத்துவமனை, அந்த மனநல மருத்துவமனை மேல நேத்து ஒரு தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க. டெலாராம் சொல்லக்கூடிய ஈரானுடைய டெலாராம் சொல்லக்கூடிய சினான் சொல்லக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல், இது மனநலம் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நடத்தக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டல் மேல ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. ஏன்னா இந்த போர் நடத்துறது தொடர்ந்து மருத்துவமனைகள் மேல தாக்குதல் நடத்துறது, மருத்துவ பணியாளர்கள் மேல தாக்குதல் நடத்துறதுன்னு சொல்லி தொடர்ந்து இது மாதிரியான போர் விதிமீறல்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. அங்க இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் மேல, அங்க இருக்கக்கூடிய ஈரானுடைய பல்கலைக்கழகங்கள், இந்த பல்கலைக்கழகம் மேல நடத்தப்படக்கூடிய தாக்குதல்ன்றது நம்ம தனியா அடுத்த ஒரு வீடியோ, அது ரொம்ப பெரிய விஷயம், பல வீடியோக்கள் இருக்கு அது சம்பந்தமா, அது நம்ம தனியா சொல்லலாம். இது மாதிரி தொடர்ந்து போர் விதிமீறல்கள் நடந்திருக்க நேரத்தில் இந்த ஹராஜுடைய B1 பிரிட்ஜ் நேற்று வீடியோல கூட நம்ம சொல்லியிருந்தோம், தெஹ்ரான்ல இருந்து ஒரு 35 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஹராஜ் ஏரியா, அங்க இருக்கக்கூடிய B1 பிரிட்ஜ்னு சொல்லி புதுசா இப்பதான் கட்டுமான வேலை நடந்துட்டு இருக்குது, ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கு. அந்த பிரிட்ஜில் ஒரு தாக்குதல் நடத்தி சர்வதேச போர் விதிமுறைகளை செஞ்சாங்க. இப்ப 2வது முறையை நான் செய்வேன், என்னை யாரு கேட்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் 2வது முறை அந்த இடத்துல தாக்குதல் நடத்துறாங்க. வெடிச்சு செதறது அந்த ஏரியாவே எல்லாமே பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள் தான்.
அங்க பாம் வெடிச்சு செதறது, உள்ள இருந்து மக்கள் ஓடியாராங்க, உயிரை கைப்பற்றிக்கிட்டு அந்த இடத்துல மக்கள் தெரிச்சுக்கிட்டு ஓடி அந்த பயத்துல ஓடி வரக்கூடிய காட்சிகள் அங்க பார்க்க முடியுது. அப்போ பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதி, இது மாதிரியான மக்கள் பயன்பாட்டு இருக்கக்கூடிய பாலங்கள், இது மேல தொடர்ந்து போர் விதிமீறல்களை டொனால்ட் ட்ரம்ப் நெத்தனியாவும் தொடர்ந்து இது மாதிரியான காரியங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. என்னன்னா தங்களுடைய தோல்வியை மறைக்கிறதுக்காக இப்ப பெரிய அளவுல கையாளாத தனத்துக்கு போயிட்டாங்க. அந்த தோல்வியை மறைக்கிறதுக்காக இது மாதிரியான காரியங்களை தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ CNN சார்பில் இருந்து ஒரு செய்தியை ஒன்று வெளியிடுறாங்க. இது இன்டர்நேஷனல் லெவலில் வைரலா இருக்கு இந்த செய்தி. F-15 எப்போ அடிச்சு வீழ்த்தப்பட்டதோ, அந்த அமெரிக்காவுடைய அவ்வளவு முக்கியமான ஒரு விமானம் அடிச்சு வீழ்த்தப்பட்டதோ, இது ட்ரம்ப்புடைய நிர்வாகத்துக்கு விழுந்த பேரிடி. ட்ரம்ப்புடைய நிர்வாகம் எந்த அளவுக்கு ஒரு பில்டப் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்கிறாரோ, அந்த பில்டப் எல்லாத்துக்கும் விழுந்த பேரிடி தான் இந்த F-15 வீழ்த்தப்பட்டது. அந்த அளவுக்கு ட்ரம்ப் நாளுக்கு நாள் அவருடைய செல்வாக்கு சரிஞ்சு வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி CNN தரப்புல இருந்து தனி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோவாக ஒன்று போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு ட்ரம்ப்புடைய நிர்வாகம் நாளுக்கு நாள் சரிஞ்சு விழுந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் குறிப்பிட்டுட்டு CNN அடுத்த ஒரு விஷயத்தையுமே குறிப்பிடுறாங்க. அந்த பைலட் இருக்காங்க இல்லையா, பைலட் இப்போ விழுந்துட்டு ஒரு பைலட்டை தேடிட்டு இருக்காங்க. இந்த பைலட் ஈரானிய மக்கள் கிட்ட உதவி பெறக்கூடும், அவங்க அந்த மக்கள்கிட்ட எப்படியாவது தப்பிச்ச அந்த மக்கள்கிட்ட ஒரு உயிர் பிச்சை கேட்கக்கூடும், அந்த மக்களை அவங்க காப்பாற்றக்கூடும் அப்படின்னு சொல்லி CNN இது சம்பந்தமான ஒரு செய்தி வெளியிடுறாங்க. CNN இந்த செய்தி வெளியிடக்கூடிய நேரத்திலேயே நேற்று முழுக்க சோஷியல் மீடியாவில் ஒரு ஏஐ இமேஜ், அந்த ஏஐ இமேஜ் நேற்று இன்டர்நேஷனல் லெவலில் வைரலாக இருந்தது. அப்படி அந்த பைலட் மீட்கப்பட்டுட்டாரு, பொதுமக்கள் அவரை காப்பாற்றி அவருக்கு தண்ணி கொடுத்தோ ஏதோ வச்சு காப்பாற்றி கொண்டு போய் அரசிட்ட ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா, அந்த பொதுமக்கள் பிடிச்ச அவரை ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்பாங்க இல்லையா, ஏண்டா அநியாயமா எங்க ஸ்கூல் மேல, மினாபு ஸ்கூல் மேல அவ்வளவு பெரிய பாம்பை தூக்கி போட்டியடா, அந்த பச்சை பிள்ளைங்க என்னடா பாவம் செஞ்சுச்சு, 165 பிள்ளைங்க என்ன பாவம் செஞ்சுச்சு, அந்த பிள்ளைங்க படிக்க போனது ஒரு பாவமா அப்படின்னு அந்த மக்கள் எல்லாமே சுத்தி போட்டு அவனை கேள்வி கேட்க மாட்டாங்களா? உனக்கு அவமானமா இல்லையா, இப்படி ஒரு கொலவெறியோட தாக்குதல் நடத்திட்டு இருக்கீங்களே, அவன் கொலவெறி தாக்குதல் நடத்துறானா, அவனுக்கு நீ துணை போயிட்டு இருக்கிறியே, உனக்கு இதெல்லாம் அவமானமா இல்லையா, உன் குடும்பம் இதை வரவேற்குமா அப்படின்னு சொல்லி ஈரானுடைய பொதுமக்கள் எல்லாமே அந்த விமானியை அந்த பைலட்டை நோக்கி கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏஐ இமேஜ் இதுவுமே நேற்று முழுக்க இன்டர்நேஷனல் லெவலில் பெரிய அளவில் வைரலாக இருந்தது. இது மாதிரி இந்த போர் சம்பந்தமான தொடர் செய்திகள் இங்கே நடந்துட்டு இருக்கு. அந்த தொடர் செய்திகள் என்ன, அங்கே களத்திலேருந்து வரக்கூடிய வீடியோ காட்சிகள் என்ன அப்படிங்கிறத நம்மளுடைய பேட்டை டிவி சார்பில் தினமும் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பல செய்திகளை அதோட உண்மைத்தன்மையை ஆராய்ஞ்சு அந்த வீடியோ தரவுகள் எல்லாமே நம்ம உங்களுக்கு தொடர்ந்து தொகுத்து வழங்கிட்டே இருக்கோம். அதனால் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.